அனைத்து கட்சிகள் என்னை உட்பட பலரும் அந்த எதிர்மான தமிழர் படுகொலை தடுக்க வேண்டும் என்று குரல் கொடுத்தோம். ராமதாஸ் விலகி வந்து நீ சொல்றாரு, நான் நேரடியாக கலைஞர் அவர்களை பார்த்தேன் என்றால் அவரை துரோகி என்று அழைப்பேன். இப்ப பக்கத்தில் மோதி அழைக்கிறார் உழைச்சுருவாருனா என்ன பேசுகிறோம்? நாகரிகமான அரசியலை பேசும் கட்சி தான் அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி. மக்களுக்கு அது போய் சேரும். மக்களுக்கு தேவையான 1996ஆம் ஆண்டு வரும்போது பார்க்கின்ற கிராமங்கள் அப்படியே வளரவே இல்லை. அடிப்படை வசதி கிடையாது, ரோடு வசதி கிடையாது, சாலை வசதி கிடையாது, குடிநீர் இருக்காங்க. இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒழுங்கான ஆஸ்பத்திரி இருக்கா இல்ல. நெல்லை மாவட்டம் தூக்கி போகணும், நெல்லைக்கு போகணும், திருநெல்வேலிக்கு போய்தான் பெரிய மேஜர் சர்ஜரி ஆபரேஷன் அங்கதான் போனோம். ஆகவே அனைவருக்கும் அடிப்படை வசதிகள் இல்ல, கல்வி இல்ல. எங்க தேர்தல் அறிக்கை நீங்க படித்து பார்க்க வேண்டும். இளைஞர் இருக்கீங்க, நீங்க நெட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா இணையதளத்துல www.aismk.com போய் பாருங்க. எங்களுடைய தேர்தல் அறிக்கை அதில் இருக்கிறது. அதுல படிச்சு பாத்தீங்கன்னா தொலைநோக்கு பாரு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டீங்களா? ஒருத்தர் கேட்டீங்களா என்ன? அதுல பாருங்க என்னெல்லாம் பண்ணுவோம், எங்க ஆட்சி பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி வந்தால் என்னெல்லாம் எங்களால் செய்ய முடியும் என்பதை சிறப்பாக எடுத்து காட்டியிருக்கிறோம். அதில் கல்வியை பத்தி சொல்லியிருக்கோம். அடிப்படை கல்வி பெருந்தலைவர் அவர்கள் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதனால நிறைய பேர் படிச்சவங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் அது காரணம் பெருந்தலைவர் நம்ம வந்து பாராட்டும். கல்வி அடிப்படை கல்வி மட்டுமல்ல, டாக்டர் படிக்கிறது 50 லட்சம் 25 லட்சம் கண்டா டாக்டர் சீட்டுறாங்களா, அதை இலவசமாக்குங்கன்னு சொல்லியிருக்கோம். இன்ஜினியரிங் படிக்கிற மாணவர்களுக்கு இலவசமாக்குங்கன்னு சொல்லியிருக்கோம். கல்வி அகில இந்திய ரீதியிலே மத்திய அரசு பாரதிய ஜனதா கட்சி வரும்போது அடிப்படை கல்வி எந்த ஒரு நிலையிலும் கல்வி என்பது இந்தியாவில் பாரதத்தை பொறுத்தவரை இலவசமா இருந்தாதான் சரத்குமாரோட பையனும் நல்லா படிப்பான், உங்க வீட்டு பையன் நல்லா படிப்பான். ஒரு சமத்துவ சமுதாயத்தை படைக்க வேண்டும் என்றால் முதல்ல நம்ம எல்லாம் ஈக்குவாலிட்டி இருக்கணும். அதான் சமத்துவம். ஒரு ரேஸ்ல ஓடுறோம்னா எல்லாருமே நல்லா சாப்பிட்டு 2 முட்டை சாப்பிட்டு, இவனு 2 முட்டை சாப்பிட்டு, அவனு 2 முட்டை சாப்பிட்டு, அவனு கறி குழம்பு சாப்பிட்டு எக்ஸசைஸ் பண்ண நிக்கிறோம்னா ரேஸுக்கு வர முடியும். ஒருத்தர் சாப்பாடே இல்லாத ஒருத்தர் 100 மீட்டர் பந்தயத்தில் நிக்க வச்சு நல்லா இந்த மாதிரி கட்டு மசாலா நிக்கிறது நான் ஓடிடுவேன். கல்வி அது அடிப்படை கல்வி. சுகாதாரம் ரொம்ப முக்கியம். நல்ல பழக்க வழக்கம், நல்ல ஆஸ்பத்திரி இருக்கணும். அதுக்காக என்ன சொல்லிருக்கா, குழந்தை பிறந்த உடனே திட்டத்து பார்க்கிற தாய்மார்கள் எல்லாம் குழந்தை பிறந்த உடனேயே காப்பீடு திட்டத்தில் அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் சொல்லியிருக்கோம். அப்ப அவங்க வந்து வயசாகி இறக்கும் வரை காப்பீடு திட்டத்தின் அடிப்படையில் இருக்கும்போது எந்த நோய் வந்தாலும் அது 1 லட்சம் ரூபாய் இருந்தாலும் சரி, 2 லட்சம் ரூபாய் இருந்தாலும் சரி, அரசாங்கம் தன் குடிமக்களை காக்க வேண்டும் என்பதற்காக காப்பீட்டு திட்டத்தை உருவாக்கி தர வேண்டும். பாருங்க, நானே போய் நின்னா எந்த பணம் கேட்க மாட்டேன். நான் உண்மையிலே சொல்றேன். காரணம் ஒரு சரத்குமார் ஸ்டாரியா மதுச்சார் அட்மிட் பண்ணிட்டாங்க, எவ்வளவு பில்லு தீட்டலாம் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருப்பாங்க. அவர் பணம் கொடுத்துருவாரு எப்படியாச்சும். ஆனால் ஏழை அந்த ஆஸ்பத்திரி மருத்துவமனைக்கு செல்லும் போது மேஜர் சர்ஜரி 2 லட்சம் ரூபாய் ஆகும் சொன்னா பணம் எங்களுக்கு முதல்ல கேட்கிறாங்களா இல்லையா? அதை மாற்ற வேண்டும் என்றால் அனைத்து பாதுகாப்பு காப்பீடு திட்டத்தை உருவாக்க வேண்டும். இப்படி பல விஷயங்களை நாங்கள் சொல்லியிருக்கோம். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன், அந்த மாநிலத்தில் இருக்கின்ற ஆட்சிகள் இதெல்லாம் சிந்திக்கல. எந்த ஒன்றையும் செயல்படுத்த விடாமல் காவிரி நதிநீர் பிரச்சனை பெரிய மேஜர் பிரச்சனைக்கு வரும். காவிரி நதிநீர் பிரச்சனை, ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம், இலங்கை பிரச்சனைகளை எப்படி கையாண்டிருக்காங்க உங்களுக்கு தெரியும். ஆக உறுதியான ஒரு வலிமையான ஒரு பாரதம் வேண்டும் என்றால் ஜனதா கட்சி பாரதிய ஜனதா ஆட்சியில வாஜ்பாய் 4 ரோடு சாலைகள் போட்டாங்க. பாத்தீங்க, இப்ப பாக்குறது நம்ம அமெரிக்கால போற மாதிரி இருக்கு ரோடெல்லாம். வெளியே போய் பாக்குறீங்க, எல்லா ரோடும் பாக்குறீங்க. ரோடு வசதிகள் செய்து கொடுத்திருக்காரு, பொருளாதார அடிப்படையை மேம்படுத்திருக்கார்கள். இளைஞர்கள் நல்லா இருக்கும் நினைச்சு பாக்குறாங்க. ஆனா இந்த பொருளாதார நெருக்கடி இந்த 1 வருஷத்துக்கு 28 லட்சம் இளைஞர்கள் வேலை இழந்திருக்காங்க, தற்கொலை பண்ணியிருக்காங்க. 60 லட்சம் இளைஞர்கள் வேலை வாய்ப்பு பதிவு செய்து வேலை இல்லாம இருக்காங்க. நான் சொல்லல, அந்த அலுவலகத்துக்கு போய் பாருங்க, 60 லட்சம் பேர் ஏற்கனவே பதிவு செஞ்சிருக்காங்க. அப்ப இவங்க எப்ப வேலை கொடுக்க போறீங்கன்னு கேட்டா தெரியாது, அவங்களுக்கே தெரியாது. ஆக சிறந்த ஒரு வலிமையான ஒரு அரசு மத்தியில் வர வேண்டும். அப்படிப்பட்ட ஆட்சி வர வேண்டும் என்றால் மத்தியிலே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி மீண்டும் வர வேண்டும். மதவாத கட்சின்றாங்க அவங்களை. எப்படி மதவாத கட்சி? திராவிட முன்னேற்ற கழகம் பதவியில் இருந்தீங்க, அவங்க இதே டிஆர் போல தான் மந்திரியா இருக்காரு. அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட கூட்டணி வச்சிருந்தாங்க. சரத்குமார் மட்டும் கூட்டணி வச்சு அது மதவாத கட்சியோட கூட்டணி வச்சு சொல்கிறார்கள். கலைஞர் சொன்ன அதே அவர் பாரதிய ஜனதா கட்சியுடன் சேர்ந்து போது சொன்னார், நான் இருக்கும் இடத்தில் மதவாதம் இருக்காது என்று நான் அடித்து சொல்றேன், சத்தியமணி சொல்றேன். சமத்துவ மக்கள் கட்சி இருக்கும் இடத்தில்
போயிடுச்சு. அதை பார்க்கறதுக்கு வந்து சிதம்பரத்துக்கு டைமே இல்ல, நேரம் கிடையாது. சிதம்பரத்துக்கு வந்து சிவகங்கை மாவட்டத்தில் 200 ரூபாய் செலவழிச்சு எப்படி மறுபடியும் ஜெயிக்கலாம் என்ற ஒரே ஒரு எண்ணம் அவன் மனசுல ஓடிட்டு. விலைவாசி எங்கேயோ போயிடுச்சு. தங்கம் வாங்க முடியல, தாய்மாரெல்லாம் இருக்கீங்க. பிறக்கிற குழந்தைக்கு தங்கம் 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 பேரு கொண்டு வந்து கூப்பிடலாம். கிராமுக்கு 1450 ரூபாய். அப்ப பார்த்து வீட்டுல பொண்ணு பிறந்தா தங்கம் 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 ஆசையா கொடுத்துது. இதெல்லாம் எப்ப கீழே வரும்னா பாரதிய ஜனதா ஆட்சி ஒவ்வொரு முறை ஆட்சி 1998ஆம் ஆண்டுல இருந்து பொருளாதார நெருக்கடி, பணவீக்கம் எல்லாத்தையும் கட்டுப்படுத்த அவங்கதான். மதவாதம் சொல்றாங்க. அப்துல் கலாம் அவருடைய ஜனாதிபதி யார் ஆக்கியது யாருன்னு திட்டி இப்ப பார்த்துட்டு இருந்த ஆட்சியில தான். மறுபடியும் தளபதி யார்? காங்கிரஸ் ஆட்சியில தான். அப்ப யாரு மதவாதி? காங்கிரஸா பிஜேபி? சிந்திச்சு பார்க்கணும். லாகூருக்கு பஸ் விட்டாங்க எந்த ஆட்சியில? பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில. அன்புக்கரம் நீட்டினார்கள் பாகிஸ்தானுக்கு, பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில தான். ஆக சிந்தித்து செயல்பட வேண்டிய நேரம். நல்லவர்களும் வலிமையான திறமையான இருக்கும்போது தடுக்கிற ஒரே வழி மதவாதம் சொல்றாங்க. ஆக சிந்தித்து செயல்பட்டு ஊழலற்ற ஒரு நல்ல ஆட்சி அமைப்ப தாமரை செலுத்தி வாக்களித்து நமது சகோதரர் அன்பை அனுபவ சகோதரர் படித்தவர் பண்பாளர் கராத்தே சரவணன் அவர்களுக்கு